வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஓநாய் முயல் விளையாட்டில் 3ஆம் நிலை விளையாட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த விளையாட்டு இருவர் விளையாடக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டுக்கு தேவையான வரைபடம் பெரிய வட்டம், உள்ள சின்ன ஒரு வட்டம், அது போக 4 அரை வட்டங்கள் இணைக்கப்பட்ட இந்த வரைபடம் நமக்கு இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு தேவை. இந்த விளையாட்டினுடைய தொடக்க நிலை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 3 ஓநாய்களும் இந்த 3 புள்ளிகளில், இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி இந்த 3 புள்ளிகளில் வைக்கணும். முயல் இந்த புள்ளியில் வச்சு தான் இந்த விளையாட்டு நம்ம தொடங்கணும். இந்த விளையாட்டோட தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா, விளையாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஓநாயாக விளையாடுறவங்க முயலாக விளையாட போகிறவர்கிட்ட நான் இத்தனை நகருக்குள்ளே உன்னை கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி அந்த ஓநாயாக விளையாடுறவர் சொன்ன மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 நகர்வுகளுக்குள்ளே நான் உன்னை கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, 10 நகர்வுக்குள்ளே கட்டுப்படுத்திட்டாருன்னா ஓநாய் வெற்றி. ஒருவேளை 10 நகர்வுகளுக்குள்ளே முயலை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் முயல் வெற்றி. அதுதான் இந்த போட்டியினுடைய தீர்வு. அதனால் இந்த விளையாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி எத்தனை நகர்வுகளுக்குள்ளே என்னை கட்டுப்படுத்துவேன்னு முயல் ஓநாயை விளையாடுறவர்கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு தான் இந்த விளையாட்டை நம்ம தொடங்கணும். இப்போ எப்படி விளையாடுறதுன்னு பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு 15 நகர்வுகளுக்குள்ளே இந்த முயலை கட்டுப்படுத்துகிறதா போட்டி வச்சுருக்கேன். அப்படி வச்சுக்கலாம். 15 நகர்வுகளுக்குள்ளே இந்த ஓநாயாக இருக்கக்கூடிய 3 ஓநாய்களும் இந்த முயலை கட்டுப்படுத்தணும். அதுதான் இந்த போட்டியினுடைய தீர்வு. இப்போ முதல் நகர்வு யார் நகர்த்தணும்னா ஓநாய் தான் நகர்த்தணும். இப்போ முதல் நகர்வு ஓநாய் நகர்த்தியாச்சு. அடுத்தது அதுக்கு முயல் வேறு அடுத்த நகர்வு. இப்போ இரண்டாவது நகர்வு ஓநாய் நகர்த்தணும். இதில் முயல் நகர்த்துறது கணக்கு இல்லை, ஓநாய் எத்தனை நகர்வுகள் நகர்த்துறது அப்படிங்கிறது தான் இதில் கணக்கு. இப்போ ஓநாய் இரண்டாவது நகர்வு நகர்த்தணும். 15 நகர்வுகள் சொல்லியிருக்கோம். இப்போ 2 நகர்வுகள் முடிஞ்சுது. அடுத்தது மறுபடியும் முயல் நகருது. அடுத்து 3ஆவது நகர்வு ஓநாயோடது. அடுத்து திரும்ப முயல். அடுத்து 4ஆவது நகர்வு ஓநாய். அடுத்து திரும்ப முயல். அடுத்து 5ஆவது நகர்வு ஓநாய். அடுத்து திரும்ப முயலுடைய நகர்வு. அடுத்து 6ஆவது நகர்வு ஓநாய். அடுத்து திரும்ப முயலோட நகர்வு. 7ஆவது நகர்வு ஓநாய். திரும்ப முயலோட நகர்வு. 8ஆவது நகர்வு ஓநாய். அடுத்து முயலோட நகர்வு. 9ஆவது நகர்வு ஓநாய். அடுத்து முயலோட நகர்வு. 10ஆவது நகர்வு முயல். 11 திரும்ப முயல். 12 திரும்ப முயலோட நகர்வு. 13 முயலோட நகர்வு. 14 முயலோட நகர்வு. 15. இப்போ 15 நகர்வுகள் சொன்னோம். இப்போ முயல் அடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா 15 நகர்வுகள் முடிஞ்சிருச்சு. 15 நகர்வு முடிஞ்சதுக்கப்புறமும் முயல் இந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விளையாட்டில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல் தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த போட்டியில் ஓநாய் என்ன சொல்லுதுன்னா, 14 நகர்வுகளில் உன்னை கட்டுப்படுத்திடுவேன்னு முயல்கிட்ட சொல்லுது. முயல் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஓநாய் முதல் நகர்வு நகர்த்துறாங்க. ஓநாயுடைய முதல் நகர்வு இது. அதுக்கு முயலோட நகர்வு. அடுத்து ஓநாயினுடைய 2ஆம் நகர்வு. ஓநாயினுடைய 2ஆம் நகர்வு நகர்த்தியாச்சு. ஓநாயினுடைய 3ஆம் நகர்வு. ஓநாயின் 4ஆம் நகர்வு. ஓநாயின் 5ஆம் நகர்வு. ஓநாயின் 6ஆம் நகர்வு. ஓநாயின் 7ஆம் நகர்வு. ஓநாயின் 8ஆம் நகர்வு. ஓநாயின் 9ஆம் நகர்வு. ஓநாயின் 10ஆம் நகர்வு. ஓநாயின் 11ஆம் நகர்வு. ஓநாயின் 12ஆம் நகர்வு. இப்போது 14 நகர்த்தலில் ஓநாய் போய் முயலை கட்டுப்படுத்துறதா சொல்லியிருந்தது. ஆனால் இப்போ 12 நகர்வுகள்லையே பார்த்திங்கன்னா ஓநாய் முயலை கட்டுப்படுத்திடுச்சு. இந்த போட்டியில் ஓநாய் வெற்றி பெற்றதா நம்ம சொல்லிடலாம்.
இது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு தொடங்கும் போதும் ஓநாயாக இருக்கிறவங்க முயலாக இருக்கிறவங்க கிட்ட எத்தனை நகர்த்தலில் நான் உன்னை கட்டுப்படுத்துவேங்கிறத சொல்லணும். சொல்லி அதுக்கு வந்து முயல் ஏற்றுக்கிட்டா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் 25 நகர்வு நகர்த்தினேன் இல்லை 35 நகர்வு நகர்த்தினெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு சரியான எண்ணிக்கையை 2 பேரும் முடிவு பண்ணிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 18 நகர்வுகளுக்கு மேலே சொல்லக்கூடாதுன்னு நம்ம வச்சுக்கலாம். இது நம்மளாக வச்சுக்கிற ஒரு விதிமுறை தான். அதாவது 18 நகர்த்தலில் முயலை வந்து கட்டுப்படுத்துகிறதா அதிகபட்சம் சொல்லலாம் ஓநாய். 18 நகர்த்தலுக்கு மேலே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு இந்த நகர்த்தலில் வந்து முயலை வந்து ஓநாய் கட்டுப்படுத்துதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த விளையாட்டு ரொம்ப ரொம்ப பயன்படும். மீண்டும் இதே போன்றதொரு விளையாட்டில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.